அப்பாவி ஆண், ஆபத்தான பெண். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மனுஷன் பாட்டுக்கு பேசாம ஒரு ஓரமா தான் நின்னுட்டுருக்காரு. இந்த பொண்ணு வலுக்கட்டாயமா ஒரு காணொளிய அதோட மொபைல்ல வச்சு பஸ்ல எடுக்குது. பேருந்து அது பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அவர் பாட்டுக்கு ஓரமா நின்னுட்டுருக்காரு. பேருந்து ஒரு நிறுத்தம் வருது. அந்த நிறுத்தத்துல இவரு இறங்க போறாரு. இந்த பெண், அந்த பெண்ணுடைய கொங்கையில வச்சு வலுக்கட்டாயமா கொண்டு போய் அவருனோட கையில இடிக்கிறாங்க. அவரு "என்னடா இடிக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திரும்பி பார்க்குறாரு. அவரு பாட்டுக்கு எதார்த்தமா இறங்கி போயிர்றாரு. இந்த பெண் தன்னைய வந்து பேருந்துல தவறா தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவ போட்டு விடுது. அந்த வீடியோவ போட்டு இந்த ஆள் தான்னு ஏரோ மார்க் போட்டு விட்டுருது. அந்த மனுஷன் அந்த அவமானத்த தாங்க முடியாம தூக்கிட்டு தொங்கி தற்கொலை பண்ணிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால தான் சொன்னேன். அப்பாவி ஆண், ஆபத்தான பெண். பெண்களுக்கு சாதகமா கொண்டு வந்திருக்கக்கூடிய பல சட்டங்களை, திட்டங்களை பெண்கள் வந்து தவறா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் அப்பாவி ஆண், ஆபத்தான பெண் அப்படின்னு சொன்னேன். இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை காவல்துறை பதிவு செய்து, அதுக்கான தகுந்த தண்டனை குடுக்கணும். அதுதான் மேலும் இது மாரி தன் இன்ஸ்டா பக்கத்த பிரபலப்படுத்த பல பெண்கள் இந்த மாரி பல வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அது மாரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கருத்து பெட்டியில எழுதி விட்டு போங்க. அப்பாவி ஆண், ஆபத்தான பெண்.